அனைவருக்கும் வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் இந்த கவர்னருக்கு எதிரான அந்த தீர்ப்பு பாஜக, ஆர்எஸ்எஸ் காரர்களை மிகவும் கலக்கமடைய வைத்திருக்கிறது. எல்லோரும் ஒரு சட்ட புலியாக மாறி, சட்ட நிபுணர்களாக மாறி, உச்சநீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர்களாக மாறி எல்லாம் ஒரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பீலுக்கு போயிடலாம், 5 ஜட்ஜ் பெஞ்ச் விசாரிக்கணும், அரசியல் சாசன அமர்வு 11 ஜட்ஜ் பெஞ்ச் இதை விசாரிக்கணும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்க்க வேண்டும், பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் என்று பல கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரே ஒரு தெளிவான விளக்கம் தான். உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது இறுதியானது. அது சிங்கிள் ஜட்ஜாக இருக்கலாம், 2 ஜட்ஜாக இருக்கலாம், 3 ஜட்ஜாக இருக்கலாம். உச்சநீதிமன்றம் எதுவாக இருந்தாலும் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தீர்ப்புக்கு மேலே மேல்முறையீடு என்பதே கிடையாது. ரெஃபரன்ஸ்ன்றது என்னன்னா, ஒரு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது அப்போ நீதிபதிகள் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு, இது புதிதான சட்ட கருத்துக்கள் இதில் இன்டர்பிரிட்டேஷனுக்கு வருது, there is a substantial question of law which is not decided earlier என்ற அந்த இது வரும்பொழுது அப்போ அவங்க அதை ஒரு 5 ஜட்ஜ் பெஞ்சுக்கோ இல்லை 11 ஜட்ஜ் பெஞ்சுக்கோ ரெஃபர் பண்ணலாம், ஹையர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணலாம். இல்லை அந்த ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுதே, விசாரணைக்கு வரும்பொழுதே உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி this is involving a substantial question of law, constitutional importance இருக்கு என்றால் அவர் அதை 5 ஜட்ஜுக்கோ இல்லை 3 ஜட்ஜுக்கோ அவர் அனுப்பலாம். ஆனால் தீர்ப்பு வந்த பிறகு 2 நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, இதை 5 நீதிபதி டிசைட் பண்ணணும், 11 நீதிபதி டிசைட் பண்ணணும், 7 நீதிபதி டிசைட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதில் சட்டத்தில் அதற்கு இடம் இல்லை. அப்புறம் உடனே அடுத்த இதுக்கு போய்ட்றாங்க. பல அறிவுஜீவிகள் இங்கே விளக்கமெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒன்றிய அரசு நீதிபதிகள் கிட்ட விளக்கம் கேட்கும் அப்படின்றாங்க. ஐயா, விளக்கமெல்லாம் கேட்க முடியுமா நீதியரசர்கள் கிட்ட? இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, யாரும் நீதியரசர்களை கேள்வி கேட்க முடியாது. எதற்காக இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது, எப்படி இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுன்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவர்களுக்கு அந்த அதிகாரம் யாருக்குமே கிடையாது, யாராக இருந்தாலும். பிரசிடென்ட் என்ன பண்ணலாம், பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் ஒரு முக்கியமான சட்ட பிரச்சனை வரும்பொழுது உச்சநீதிமன்றத்துடைய கருத்தை இந்த மாதிரி ரெஃபரன்ஸாக கேட்கலாம். ஆனால் தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்பை ஒட்டி அந்த தீர்ப்பின் சாராம்சத்திலேயே ரெஃபரன்ஸ் அனுப்பக்கூடாது, தீர்ப்பையே ரெஃபரன்ஸுக்கு அனுப்பக்கூடாது என்று ஏற்கனவே 2002 உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துவிட்டது. ஸோ என்ன பண்ண முடியும்? ஒரே ஆப்ஷன் தான், ரிவ்யூ பெட்டிஷன் மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும். ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் எந்த நீதிபதிகள் அதை விசாரித்தார்களோ அந்த நீதிபதிகள் கிட்ட தான் இந்த ரிவ்யூ பெட்டிஷன் போகும். அதுவும் ஓப்பன் ஹியரிங் கிடையாது, சேம்பர் ஹியரிங் தான். முக்கியமான விஷயம் ரிவ்யூ பெட்டிஷனில் என்னன்னா, எரர் அப்பேரண்ட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் ரெக்கார்ட், அதாவது பார்த்த உடனேயே இது தவறு என்று சுட்டிக்காட்டினால் மட்டும்தான் நீதியரசர்கள் அந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்வார்கள். சொல்லி தெரிய வேண்டியதில்லை, 99.99% ஆஃப் தி ரிவ்யூ கேசஸ் வில் பி டிஸ்மிஸ்ட். ரொம்ப லட்சத்தில் 1, 10 லட்சத்தில் 1 வழக்கு வேண்டுமானால் ரிவ்யூக்கு எடுத்துக்கொள்ளலாமே தவிர, எடுத்துக்கொண்டிருப்பார்களே தவிர உச்சநீதிமன்றத்தில். மற்றபடி ரிவ்யூ என்பது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஸோ உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு இறுதியானது. இதில் எந்த மாற்றமும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. நன்றி, வணக்கம்.